சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஜீரோவாகத்தான் இருக்குது. இப்படிப்பட்டவரை எப்படி நான் தேர்வு செய்ய முடியும்? இவர் கட்சி உள்ளக்க நுழைஞ்ச உடனே 41 பேரை குர்பானி கொடுத்தாரா இல்லையா? கட்சி உள்ளக்க நுழைஞ்ச உடனே கொஞ்சம் கூட ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம ஒரு தலைவன் எப்படிங்க இருக்கணும்? என்னுடைய ரசிகர்கள் மேல அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்திருக்கணுமா இல்லையா? சும்மா என் நெஞ்சில் குடியிருக்கும் சொல்லிட்டா போதுமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? உண்மையாக நீங்க நெஞ்சில குடியிருக்கீங்கன்னு சொன்னா அவங்களை என்ன செஞ்சிருக்க கூடாது? அவங்களை குர்பானி கொடுத்திருக்க கூடாது. கரூர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யறீங்க? வர்றேன்னு சொல்றீங்களா? நான் கரூருக்கு என்ன செய்யறேன்? வர்றேன் வந்து ஆமாங்க கரூருக்கு என்ன செய்யறாங்க? வர்றாங்க. மக்கள் எல்லாம் அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் என்ன செய்யறாங்க? நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய தருணத்துல இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு தலைவர் என்ன செஞ்சிருக்கணும்? என் மக்கள் வெயில்ல நிக்கிறாங்கப்பா, கடுமையான வெயில்ல நிக்கிறாங்க. அந்த மக்கள் சம்பாதிச்சு கொடுத்த காசுலதான் கொஞ்சம் 5 மினிட்ஸ், அதாவது ஒரு 6 காலத்துல நம்ம எல்லாரும் 6 கொடுக்கலாம் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம். சரிங்களா? பேசுவோமா? அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்? என்னுடைய ரசிகர்கள் கூட்டம் அங்க என்ன செய்யறாங்க? வெயில்ல வாடிக்கொண்டு இருக்கிறாங்க. வெயில்ல வாடிக்கொண்டு இருக்கிறாங்களே, அப்ப நான் என்ன செய்யணும்? சீக்கிரமா போகணும். இங்க மக்களை எல்லாம் நாங்க பயானுக்கு வர வச்சுட்டு தாய்கள் வராம இருந்தா நீங்க நாங்க வர்றப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்களை திட்டுவீங்களா மாட்டீங்களா? என்னங்க 3 மணிக்கு சொல்லிட்டு 5 மணிக்கு வரீங்களாங்க, நீங்களா ஒரு தாயாங்க அப்படி கேட்பீங்களா மாட்டீங்களா? அதே மாதிரி ரசிகர் கூட்டம்லாம் அல மோதிக்கிட்டு இருக்குதுங்க. பனையூர்ல இருந்த 6 மணிக்கு கிளம்புறாரு. கிளம்ப என்ன செய்யறாரு? கரூருக்கு வந்து சேர்றாரு. பல மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பல மணி நேரம் ஆகியும் என்ன செய்யல? அந்த பிள்ளைங்க, அந்த வயசானவங்க, அந்த வயசு பிள்ளைங்க, ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் அனைவரும் என்ன செய்யறாங்க? வெயில்ல நின்னு மயக்கப்பட்டு உழுவுறாங்க. இந்த மக்கள் மூலமாக பல கோடி சம்பாதிச்சீங்க, அதுல 1 கோடியை செலவு பண்ணலாம் இல்லையா? என் மக்களுக்கு எந்த ஒரு தண்ணீர் பற்றாக்குறை வரக்கூடாது. அது ஒரு தலைவனால் சொல்ல முடியாதா? அந்த வாலண்டியர்ஸுக்கு அவங்களுக்கு தூது செய்தி விட்டு என்னுடைய மக்கள் தண்ணீர் பற்றாக்குறை இல்லாம இருக்கணும், அவங்களுக்கு தண்ணீரை கொடுங்க, ஆம்புலன்ஸ் வசதியை கொடுங்க, மெடிக்கல் வசதியை ஏற்படுத்துங்க அப்படின்னு ஆணையிட்டு இருக்கணுமா இல்லையா? செய்யலையே, எதையுமே செய்யல. அவங்க தண்ணி இல்லாம, வெயிலுடைய தாக்கத்தால் காற்று வசதி இல்லாம, ஆக்சிஜன் குறைவா என்ன செய்யறாங்க? மயக்கத்தோட நிக்கிறாங்க. நீங்க அங்க இருந்து வரீங்க, கேரவன்ல வரீங்க. கேரவன் அது ஒரு வாகனம். எப்படிப்பட்ட வாகனம்? உள்ளக்க பாத்தீங்கன்னு சொன்ன கேரவன் உள்ளக்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜிலு ஜிலுன்னு இருக்கும். ஏசி ஹால் இருக்கும், கிச்சன் இருக்கும், ரூம் இருக்கும், அவருக்கு அவசரத்துக்கு டாய்லெட் இருக்கும், அவருக்கு போர் அடிச்சா பாக்குறதுக்கு டிவி இருக்கும், எல்லா வசதியும் இருக்கும். கூலிங் அது வேணா ஃப்ரிட்ஜ் இருக்கு, எடுத்து குடிச்சுக்கிருவாங்க. எல்லா வசதியும் இருக்கும். நடமாடக்கூடிய சொகுசு பங்களா, அது குட்டி பங்களா, அது பல கோடிக்கு சமம். அந்த கேரவன்லதான் நீங்க வர்றீங்க. அங்க இருந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில மயக்கத்தோட, தண்ணி இல்லாம, ஆக்சிஜன் ஒழுங்கான காற்று வசதி இல்லாம மயக்கமுற்ற நிலையில இருக்கிறாங்க. நீங்க சொகுசா அமர புது மாப்பிள்ள மாதிரி வர்றீங்களே, வந்த உடனே கூட்டத்தை பாக்குறீங்களா? கூட்டத்தை பார்த்துட்டு பேசிக் நாலேஜ் உள்ளவன் என்ன செய்வான்? இந்த கூட்டத்துக்குள்ள இந்த பெரிய காரை உள்ள விட்டா தள்ளு முள்ளு ஏற்படும், என்னுடைய ரசிகர்கள் சரியான மூடர்களா இருக்கிறாங்க, எப்படிதான் தள்ளுங்கன்றாலும் தலைவா முன்னாடிதான் வருவாங்க, அதனால நம்ம என்ன செய்ய வேண்டாம்? காரை கொண்டு போக வேண்டாம், அந்த வாகனத்தை உள்ளக்க கொண்டு போக வேண்டாம், வெளியிலேயே வச்சுக்கிருவோம். இங்க வச்ச ரசிகர்களை பாப்போம் ஒரு நாலேஜ் இல்லையா? இவர் என்ன செய்யறாரு? போறாரு, அந்த வாகனத்தை தள்ளிக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போறாரு. தள்ளுங்க தள்ளுன்னு போறாங்க. போனா எல்லாம் தள்ளு முள்ளு ஏற்பட்டு
மயக்கமுற்று கீழே விழுந்து நிக்க முடியாதவங்க கீழே விழுந்தா எந்திரிக்க முடியுமா? அங்க உள்ளவர்கள் எல்லாம் யாரு? இவர் ஒரு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தவரா? மனிதருக்கு ஒரு கீழே விழுந்தா அவர் தூக்கி விடணும் அப்படி கற்றுக் கொடுத்தவரா? இவர் கிடையாது. எல்லாரும் தலைவனை பார்க்கத்தான் எவன் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்ல, நான் இவனை பார்த்தா போதும் அந்த கூட்டம் இருந்து கொண்டு இருக்குது. பல பேர் கீழே விழுகிறாங்க, அவங்க மேல ஏறிட்டு பாக்குறாங்க. அந்த கூட்டம் எப்படி பாக்குது? கீழே விழுந்தவன் எந்திரிக்க முடியல, கீழே விழுந்தவனை யார் தூக்கி விடல. கீழே விழுந்தவன் அவ்வளவுதான், கீழே விழுந்துட்டா போச்சு. எல்லாரும் அவன் மேல ஏறி மிதிச்சு அவ்வளவுதான். இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். சரி, ஏதோ ஒரு அசம்பாவித்தனம் நடக்குதுன்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்சிருச்சு. இவர் என்ன செய்யறாரு? ஸ்பீச் போடுறாரு. என் நெஞ்சில் குடி இருக்கும் என் தங்கங்களே அப்படின்னு என்ன செய்யறாரு? பேசுனா அங்க என்ன செய்யுது? சலசலப்பு ஏற்படுது, ஒரு மாதிரியான சலசலப்பு ஏற்படுது. இவர் என்ன செய்யறாரு? இவருக்கு தெரிஞ்சு போச்சு என்னமோ நடந்துருச்சு, தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன செய்யறாங்க? பாடி கார்ட்ஸ் எல்லாம் அப்படி உட்காந்து ரவுண்ட் அப் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆயிருவோம் முடிவெடுக்கிறாங்க. ஒரு தலைவன் என்ன செய்யணும்? அதை பார்த்துட்டு என்ன பாச்சு, ஏன் இந்த கூட்டம் எதுக்கு மடி அது என்ன பாருங்கப்பா சொல்லணுமா இல்லையா? ஒரு தலைவன் நாளைக்கு தலைவனாக வரப்போற, இன்னைக்கு மக்களை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் நாளைக்கு எப்படி ஆட்சியில உட்கார்ந்து மக்களை காப்பாற்றுவாய்? அத பாருங்க, கூட்டம் என்னாச்சு பாருங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? உடனே ஸ்பீச்ச கட் பண்றாப்ல. நம்ம போயிருவோம் தலைவா, இருக்கிறவங்க வேணா தலைவா மம்பு என்னமோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. பாதியிலேயே பேச்ச நிப்பாட்டிட்டு என்ன செஞ்சிட்டாரு? எஸ்கேப் ஆயிட்டாரு. அங்கேருந்து திருச்சில இருந்து பிளைட்ட புடிச்சு எங்க வர்றாரு? சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறவர் எப்படி இறங்கணும்? இங்கதான் மீடியா இருக்க, நமக்கு மீடியா தான் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துருமே. அந்த தலைவன் ஏறிட்டான், எங்க சென்னை திருச்சி ஏர்போர்ட்ல தலைவன் ஏறிட்டார் மெசேஜ் போயிருச்சு. சென்னை மீடியாக்கெல்லாம் ஏர்போர்ட்ல தான் அப்படியே நிக்குது, மீடியாவோட நிக்குது. தலைவர் இறங்குறாரு. நமக்கு ஒரு கில்ட்டி வருமா இல்லையா? மடி நமக்காக சேர்ந்த கூட்டம்ல என்ன நடந்துச்சோ தெரியலையே. ஒரு பேசிக்கான மனுஷனுக்கு இந்த கில்ட்டி வருங்க. என்ன நடந்துச்சோ தெரியலையே. அங்க என்ன சத்தம் போட்டாங்க, ஒருத்தவங்க ஆண் கத்துனாங்களே, ஒருத்தவங்க அம்மான்னு துடிச்சாங்களே, என்ன நடந்துச்சு தெரியலையே. இப்படி ஒரு கில்ட்டில தான் வருவோம். அவர் இறங்குறாங்க, சுபஹானல்லாஹ், சிரித்து கொண்டு இறங்குகிறார், கைகளை ஆட்டி கொண்டு இறங்குகிறார். அப்படி வர்றாரு. அந்த வீடியோவை பாருங்க. அப்ப இந்த மாதிரி வர்றாங்க. இடையில வந்து சிரிப்புல காட்டக்கூடாது, சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில என்ன செய்யறாங்க? அப்ப இறங்கும் போது கூட ஒரு கில்ட்டி ஃபீல்னஸ் இல்ல. அப்ப வர்றாங்க, இங்க என்ன செய்யறாங்க? தலைவா இங்கேயும் அவங்களும் இப்படி வர்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஒரு பிராக்டிஸ் எடுக்கணும்ல, இந்த ஃபீல் வர்றதுக்கு. ஒரு வாரம் சென்று 13 நாள் சென்று அங்க ஆக்ஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி என்ன செய்யறாரு? யார் யாரெல்லாம் இழந்தார்களோ அந்த குடும்பத்தையும் அழைச்சிட்டு வாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பாதிக்கப்பட்ட நம்ம தானங்க இளவு வீட்டுக்கு போகணும். ஒரு இது நடந்த வீட்டுக்கு மெனவுரத்துக்கு நம்ம தானே போவோம். ஒரு மூத்து நடந்தா நம்ம தானே போவோம். அவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. பணத்திமுறா இல்ல கேக்குறேன், பணத்திமுறா எல்லாம் அவங்கள அழைச்சிக்கிட்டு வந்து அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து அவங்க கால்ல விழுந்து அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாராம். பாதிக்கப்பட்ட உடனே அந்த உயிர் போறதுக்கு முன்னாடி உன்னால் இயன்றால் காப்பாத்திருக்கலாமே, ஏன் அதை செய்யல? தேவையில்லை. நீங்கள் எந்த அளவிற்கு அவரை நீங்கள் தலைவர் என்று சொல்லி, நீங்கள் நடிகர் என்று சொல்லி நீங்கள் மதிக்கிறீர்களோ அவர் அந்த அளவுக்குள்ள உங்களை மதிக்கவே கிடையாது. எப்படி? இதெல்லாம் பொம்மைங்க, இதெல்லாம் கிறுக்கு கூட்டம். அவர் உள்ளுக்குள்ளாதான் நினைச்சிருக்கிறாரு. என்ன செஞ்சாலும் ஓகே, இந்த தலைவன் என்ன செஞ்சாலும் ஓகே அப்படின்ட்டு. தலைவன் என்ன செஞ்சாலும் ஓகே. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். என்ன பாடம் தெரியுமா? நபி அவர்கள் எப்படி மக்களுக்கு வழிகாட்டி தலைவர் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க ஏதாவது தவறுகள் செய்து விட்டால் சஹாபாக்கள் என்ன செய்வாங்க? அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, இதை கிளியர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எப்படின்னா ஒரு முறை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு நயவஞ்சகர் என்ன செஞ்சிட்டாரு? மௌத்தாயிட்டாரு.
மூத்தா போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, நான் அவருக்கு தொழு வைக்க போறேன். நபி அவருடைய இரக்கத்தின் காரணத்தால் யாரும் நரகத்திற்கு போக கூடாது என்ற அடிப்படையில் அவருடைய இரக்கம் மேலோங்கி என்ன செய்யறாங்க, நான் இந்த நயவஞ்சகனுக்கு என்ன செய்ய போறேன், தொழு வைக்க போறேன்னு எந்திரிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியை பிடிச்சி இழுக்கிறாங்க. யார ரசூலுல்லாஹ் நீங்க போக கூடாது, உட்காருங்க. யார ரசூலுல்லாஹ் நீங்க போக கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் போக கூடாது அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் ஒரு நயவஞ்சகர். இவர் அதாவது நம்ம கிட்ட முஸ்லிம் மாதிரி நடிச்சிட்டு அங்கிட்டு காபிர் மாதிரி நடிச்சவரு, நம்ம விஷயத்த அங்க போட்டு கொடுத்தவரு அப்படின்னு இவர் நயவஞ்சகர், தெளிவாக தெரியக்கூடியவர், பாவி. இவருக்கு எப்படி நீங்க ஜனாசா தொழுகை வைக்கலாம் யார ரசூலுல்லாஹ்? நபி அவர் ஜனாசா தொழுகை வச்சு பாவங்களை மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொன்னா அவருடைய பாவங்கள் அல்லாஹ் நாடினால் மன்னிக்கப்பட்டு விடும். அப்ப போறாங்க, நீங்க இந்த நயவஞ்சகர் தொழ வைக்க கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுக்கிறாங்க. அதையும் தாண்டி போய் தொலை வச்சுட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே அல்லாஹ் வசனத்தை கண்டிச்சு இறக்குறான் அத்தௌபாவுல, முஹம்மதே நீங்க எப்படி ஒரு நயவஞ்சகனுக்கு, இறை மறுப்பாளனுக்கு எப்படி நீங்க தொலை வைப்பீங்க, அவருக்காக எப்படி நீங்க பாவ மன்னிப்பு கேட்பீங்க, இது அல்லாஹ் கிட்ட தடை செய்யப்பட்டுள்ளதா இல்லையா என்று அல்லாஹ் என்ன செய்யறான், கண்டிஷன் பண்றான். அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட அழுதுகிட்டு, உமரே உங்களுடைய வாயில அல்லாஹ் பேசிட்டானே, நீங்க என்ன சொன்னீங்களோ அதே தான் அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நபி அவர்கள் மாற்றமாக செஞ்சாலும் சஹாபாக்கள் அவர்களோடு இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வார்கள், தட்டி கேட்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகன் இறந்ததற்காக அழுகிறாங்க. அழுகக்கூடிய அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, கண்ணீர் அப்படியே வருகின்றது. கண்ணீர் வரும் பொழுது அப்போ சஹாபி கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ் மௌத்து வீட்டுல அழுவக்கூடாது நீங்க தானே சொன்னீங்க, இப்ப உங்க மகன் இறந்ததுக்கு நீங்க எப்படி அழுவுறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நபி அவர்கள் சொல்றாங்க, அது இரக்கத்தின் காரணமாக வந்த கண்ணீர். இந்த கண்ணீர் விடுவது நிச்சயமாக கூடக்கூடியதாக இருக்கின்றது. ஒப்பாரி வைக்கப்பட்ட நிலையில் தான் அவன் அழக்கூடாது என்று என்ன செய்யறாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. பாருங்களாங்க, அதாவது தலைவர் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த உலகத்தின் தலைவர். இந்த உலகத்துடைய தலைவர் ஏதாவது அந்த ட்ராக் மாறும்போது என்ன செய்யறாங்க, அந்த ட்ராக்ல போவாதீங்க, அல்லாஹ்வுக்கு தூதரே இந்த ட்ராக்குக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல இவங்க தப்பா புரிஞ்சுட்டு நபி அவர்களை கேட்டா நபி அவர்கள் செய்யறாங்க, எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இது இல்லப்பா நான் சொன்னது வேற கருத்துப்பா, நீங்க எப்படி புரிஞ்சுக்க இப்படி சொல்றாங்க. அப்ப இது எப்பேற்பட்ட தலைவர் பதவிக்கு அழகு. இங்க பாத்தீங்க, புதியதாக வரக்கூடிய தலைவர் என்ன செஞ்சாலும் ஓகே. இப்ப உள்ள நிலை 2026 இவர் தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க இல்லையா, அவர் அந்த தலைவர் என்ன ஒரு தவறுகள் செஞ்சாலும் ஓகே என்று தொண்டரை சொல்றாங்க. மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண்ணோட தொடர்பு இருக்கிறாங்களப்பா அப்படின்னு சொன்னா, என்னங்க நீங்க குப்பை ஆள்றவன் வேற ஒருத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறான், ஏன் தலைய வச்சிருக்க கூடாதா அப்படிங்கிறாங்க. மனைவி இல்லையப்பா அப்படின்டா, இல்ல நாங்க எல்லாமாவா நாங்க இருக்கிறோம், அக்காவா இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், ஏன் பொண்டாட்டியா கூட இருந்து போறோமே அப்படிங்கிறாங்க. சரியா, அவர் என்ன செஞ்சாலும் ஓகே. இந்த தலைவர் என்ன செஞ்சாலும் தட்டி கேட்கறது கிடையாது. அவர் ஹாண்டாலும் ஓகே, ஹாண்டாலும் ஓகே, எதை செய்தாலும் ஓகே. அதே மாதிரி எதை செஞ்சாலும் அதுக்கு அவர் காரணம் இல்ல, அதுக்கு வேற ஆள் தான் காரணம். இப்ப உங்களுடைய தலைவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை நீங்க தட்டி கேட்காம எதை செஞ்சாலும் ஓகேன்னு வந்தீங்கள, நாளைக்கு தலைவர் பதில உட்கார்ந்த உடனே அவர் நாளைக்கு நமக்கே ஆப்பு வைப்பாரு, அப்பவும் ஓகேன்னு சொல்லுவீங்களா? ஒரு சிந்திக்க வேண்டாமா, சிந்திச்சு செயல்படக்கூடிய மக்களாக நாம இருக்க வேண்டாமா? அப்ப நாம என்ன செய்யணும், தலைவர்களை தேர்வு செய்யக்கூடிய நிலை நல்ல முறையில நாம என்ன செய்யணும், இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்கு வரக்கூடிய நம்மை ஆளக்கூடிய தலைவருக்கு தலைவருடைய அந்த கேரக்டர்ஸ் எப்படி அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனா குறிப்பாக பாத்தீங்கன்னு சொன்னா, தலைவர் எப்படி இருக்கணும்னு சொன்னா, ஒரு பின்னாடி ஒரு அப்படி இப்படி ஏதோ இருந்தாலும் பப்ளிக் எப்படின்னு இருக்கணும், கொஞ்சம் ஒழுக்கத்தை வெளிப்படுத்தணுமா இல்லையா? உங்கள் மனைவி முதல் மனைவி என்ன செய்யறாங்க, கேஸ் போடுறாங்க, டைவர்ஸ் கேஸ் போடுறாங்களா இல்லையா உங்க மேல, இந்த பெண்ணோடு இவருக்கு தொடர்பு இருக்கிறது, அதனால் நான் வாழ முடியவில்லை, டைவர்ஸ் கேஸ் போடுறாங்களா இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்திலயாவது போன பண்ணி, மா இப்ப நம்ம வெளியில பப்ளிக்ல எல்லாம் அலைய வேண்டாம்,
அங்கிட்ட இங்கிட்ட போக வேண்டாம், இப்போதைக்கு நம்ம கட்சி வேற வருது, கொஞ்சம் ஒழுக்க சடுக்கமா இருந்துக்குருவோம், அப்புறமா பாத்துக்குருவோம் சொல்லணுமா இல்லையா? நீ கேஸ் போடுறியா, இவளோடதான் தொடர்பு என்று நீ கேஸ் போடுறியா, நான் அவளோடைய ஒரே கார்ல ஒரே ட்ரெஸ்ல நான் வந்து இறங்குறேன் அப்படின்னு ஒரு திருமணத்துல ஒரே கார்ல ஒரே ட்ரெஸ்ல வந்து இறங்குறீங்களா இல்ல? இது தலைவனுக்கு அழகாங்க. நம்மளே என்ன செய்வோம், உதயமொழி பத்தி அப்படி இப்படி பேசுறாங்க, கொஞ்சமாவது கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துக்க, நல்லா ஒழுக்கமா நடந்துக்க, அப்பதான் உனக்கு ஓட்டு விடும் அப்படின்னாலும் அப்படிதான் நடந்துக்குருவாங்க. ஆனா இல்ல, என்னுடைய ரசிகன் எதை செஞ்சாலும் ஓகே, என்னுடைய ரசிகன் எதை பண்ணாலும் ஓகே, அந்த நிலையைத்தான் தயார்படுத்தி வச்சிருக்கிறார். எப்படி தயார்படுத்தி வச்சுக்கிறார் தெரியுமா ரசிகர் கூட்டத்தை? அதாவது ஒருத்தவன் சொல்றான், என் பர்ஸ் காணா, என் போன காண, அந்த தலைவனை பார்த்துட்டேன் நிம்மதியா இருக்கு. அடப்பாவி, பர்ஸ காணமா போனே காணாம தலைவனை பார்த்துட்டான நிம்மதியா இருக்கான். நம்ம பர்சகள் எப்படி துணிதுடிச்சு போவோம், எந்த அளவுக்கு மூடலாக இருக்கிறாங்க பாருங்க. சுபஹானல்லாஹ். ஒரு அம்மா வந்து அழுவுது, தலையில ஷாலை போட்டுக்கிட்டு, இஸ்லாமிய பெண்ணுதான் வந்து அழுவுது. ஏமா அழுவுறீங்க? இது பாத்துட்டேன் என்னத்தமா பாத்தீங்க? தலைவனை பாத்துட்டேன், எனக்கு அது போதும். தலைவனை பாத்துட்டீங்கம்மா, அதுக்கேமா அழுவுறீங்க? பார்த்தனாலதான் அழுவுறேன், பார்த்தனாலதான் என்ன செய்யறாங்களா அந்த ஆனந்த கண்ணீர். புருஷன் 10 நாளைக்கு கடந்தாலே அடுத்த வீட்டுக்கு வந்தாலும் ஏன்டா வந்த கலைச்சல் சொல்லக்கூடிய பெண்களா இருக்கிறாங்க. அவர் வந்தா ஓகே பாத்துட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது நிலைமை. சுபஹானல்லாஹ். இப்ப எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க நிலைமை. அதே மாதிரி பாருங்க, எனக்குங்க என் கணவரை விட அவர் தானே பிடிக்கும், விஜயத்தான் எனக்கு பிடிக்கும், கணவரை விட அவர் தான் எனக்கு பிடிக்கும். இந்த கணவர் கேட்டாரா என்ன தெரியல, கேட்டிருக்காரா? அப்ப அவ்வளவு மானம் கிட்ட கணவர் மேல. அப்ப அந்த பக்கத்துல வச்சுக்கிட்ட பாருங்க கணவர் எப்படிப்பட்ட கணவர் பாருங்க. சுபஹானல்லாஹ். அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிலை. ஒரு இஸ்லாமிய பெண் சொல்லுது, போன வருஷம் நோம்பு திறக்கிறதுக்கு வர்றாரு, இஃப்தார் நிகழ்ச்சி வைக்கிறாரு. ஒரு இஸ்லாமிய பெண் கிட்ட வந்து கேக்குறாங்க, ஒரு மீடியா கேக்குது, என்னங்கம்மா எப்படி சார பாத்தீங்களா நீங்க? எங்கங்க பாக்க விட்டாங்க? அத ஸ்கிரீன போட்டுறீங்களே, ஒரு ஸ்கிரீன இந்த இஸ்லாம் மதத்துல போட்டு விட்டுறாங்களே ஸ்கிரீன, பெண்களுக்கு பார்க்க கூடாதுன்ட்டு. இப்படிதான் எப்படி பார்ப்போம்? ஆனா அவர் எங்க பக்கம் ஒரு பார்வை செலுத்தி இருக்கலாம், எங்க பக்கம் கைய ஆட்டி இருக்கலாம், எங்க பக்கம் ஒரு சிரிப்பை சிரிச்சிருக்கலாம். அடுத்த முறை வந்தா என்ன செய்யுங்க, இந்த மாதிரி பண்ண சொல்லுங்க, அதை நான் மீடியாவோட சொல்றேன் அப்படிங்குது. சுபஹான சொல்லக்கூடிய பெண் சித்ராவோ சுமிதாவோ கிடையாது. அது வந்து ஒரு இஸ்லாமிய பெண். அந்த பெண் சொல்லுது, மிகப்பெரிய ஒரு கை சேதமாகத்தான் இருக்குது. இதுக்கு ரொம்ப ஒரு ஃபேரா அந்த இதை கொண்டு வர பின்னாடி கொண்டு வர இன்ஷால்லா ரொம்ப ஒரு ஃபேரா இருக்கக்கூடிய சமூகத்திலேயே இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய சமூகம் இஸ்லாமிய சமூகமா தான் இருக்குது. நவுது பில்லாஹி மின்னா. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படிப்பட்ட எப்படி இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த அளவிற்கு நம்ம எல்லாம் பார்த்தோம். வருஷம் வருஷம் இந்த இஸ்லாமிய பெண்கள் வெளிவர மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டிக்கிட்டு இஸ்லாமிய பெண்கள் வரத பாத்துருக்கோமா? பார்த்தது கிடையாது. இப்ப வெளியே வர்ற, அதாவது அப்பவும் வெளியே அப்ப நம்ம நினைச்சோம், இல்ல எங்க இஸ்லாமிய பெண்கள் வெளியே வர மாட்டாங்க, ஒழுக்கமானவங்க, அவங்க சீக்கிரம் வெளியே வர மாட்டாங்க, அவங்க வந்து நியாயத்தை கேட்டு மட்டும்தான் வெளியே வருவாங்க அப்படிலாம் பார்த்திருக்கோம், அப்படிதான் நினைச்சிருக்கோம். ஆனா சுபஹானல்லா, பர்தாக்குள்ள இவ்வளவு சீத்தா இருக்குதான்னு சொல்லிட்டு இப்பதாங்க தெரியுது. ஒவ்வொரு மீடியாக்களையும் பாக்குறப்பதான் என்ன செய்ய தெரிகிறது. இவர் வந்த உடனே தாளம் பட்டாசு ஒரு பக்கம் வெடிச்சாலும் இவங்க டான்ஸ் ஆடுறாங்க. இஸ்லாமிய பெண்கள் டான்ஸ் ஆடக்கூடியவங்களா இருக்கிறாங்க, விசிலடிக்க கூடியவங்களா இருக்கிறாங்க, என் தலைவனை பார்த்துட்டேன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. மாற்று மத புகைப்படத்தை, அதாவது மாற்று மத கடவுளாக அவரை நினைக்கக்கூடிய புகைப்படத்தை அந்த தலைவருக்கு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எல்லா அட்டூழியங்களும் இவர்கள் தான் பண்றாங்க. இஸ்லாமிய பெண்கள்ல பல பேர் பெண் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நஊது பில்லாஹி மின்ஹா. இது மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும், அவமானம் யாருக்கு? அந்த குடும்பத்து ஆணுக்கு, அந்த குடும்பத்து ஆணுக்கு மிகப்பெரிய அவமானம். சுபஹானல்லாஹ். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 நபர்கள் சுவர்க்கத்தில் லா யதுகுலூனல் ஜன்னah, 3 நபர்கள் சுவர்க்கத்தில் நுழையவே மாட்டார்கள்.
எந்த 3 நபர்கள் தெரியுமா? அல் இலாகுல் வாலிதைஹி, அல் இலாகுல் வாலிதைஹி, வயதான பெற்றோர் அடைந்து அந்த பெற்றோருக்கு பணிவிடை செய்யாதவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது என்ன? யார் இந்த தையூத் அப்படின்னு சொன்னா, யார் ஒரு குடும்பத்துல உள்ள தன்னுடைய மகளை கவனிக்காமல், தன்னுடைய மனைவியை கவனிக்காமல், அவள் ஒழுக்கம் இல்லவளா, ஒழுக்கமாக நடக்கிறாளா இல்லையா, அந்நியானோடு தொடர்பு வச்சிருக்கிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காமல் ஒரு ஆண்மகன் இருக்கிறான் இல்லையா, இவன் தான் யாரு? தையூத்ங்கிறாங்க, தைமியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆண் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. தன்னுடைய குடும்பத்தை கவனிக்காத ஆண், தன்னுடைய மகள் எங்கே செல்கிறாள், அவள் எப்படி நடந்து கொள்கிறாள், தன்னுடைய மனைவி எங்கே செல்கிறாள், அவள் ஒழுக்கம் உள்ளவளாக நடக்கிறாளா, தேவையில்லாத போய் கலந்து கொண்டு பிரச்சனையை கொண்டு வராளா, அப்படிலாம் கவனிக்காம எது நடந்தாலும் ஓகே, எனக்கு சோறு மட்டும் தந்துருங்க, நான் உங்களுக்கு உழைச்சு மட்டும் தர்றேன் அப்படின்னு செய்ய இருக்கக்கூடியவன் நாளைக்கு லா யதுகுலூனல் ஜன்னah, சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். அப்போ